என்ன செய்கிறீர்கள்? முழு சக்தியை பயன்படுத்துங்கள். அந்த குதிரைகளை வசப்படுத்துங்கள். இனி உங்கள் இருவரின் எந்த முயற்சியும் பலனளிக்காது, எந்த திட்டமும் நிறைவேறாது. ஏனென்றால் இது மகாதேவரின் பதிலடி. அந்த மகாதேவர் தன் குடும்பத்தை பிரிந்து செல்வாரே தவிர என் நிலையிலும் தன் பக்தர்களை நிர்கதியாக விடமாட்டார். நாங்கள் மல்லிகார்ஜுன ஜோதிர்லிங்கத்திற்கு செல்கிறோம். உங்களால் இயன்றால் தடுத்து நிறுத்துங்கள். ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. வாருங்கள் சுவாமி, நாம் சென்று மல்லிகார்ஜுனரை தரிசிக்கலாம். இல்லை, என்னால் இங்கிருந்து செல்ல முடியாது. என் கால்கள் வலிக்கின்றன. சற்று நீங்கள் முயற்சி செய்யுங்களேன். நினைத்தால் எல்லாவற்றையும் செய்யலாம். இல்லை, அந்த குதிரைகள் என் கால்களை உடைத்து விட்டன. என்னால் மல்லிகார்ஜுன ஜோதிர்லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்ய முடியாது என்றுதான் தோன்றுகிறது. மகாதேவா, என்னை மன்னித்து விடுங்கள். உங்கள் இருவரையும் மல்லிகார்ஜுன ஜோதிர்லிங்கத்திற்கு நான் அழைத்துச் செல்வேன். தாங்கள் இருவரும் தானே கூறினீர்கள், ஒரு சிவபக்தனால் மற்றொரு சிவபக்தன் இன்னலில் இருப்பதை காண இயலாது என்று. பிரபஞ்சத்திற்கு ஒரு நல்ல பாடத்தை கற்பித்தீர்கள். அதன்படி நான் ஒரு வேலையை செய்ய போகிறேன். மல்லிகார்ஜுன ஜோதிர்லிங்கத்திற்கு நான் உங்களை அழைத்துச் செல்வேன். பக்தர்களின் நம்பிக்கையையும் அன்பையும் கண்ட பிறகு என் மனம் பூரிப்படைகிறது. ஆகையால் நானே உங்களுக்கு உதவ முன் வருகிறேன். வாருங்கள், இவரை அமர்த்தலாம். நான் மல்லிகார்ஜுன ஜோதிர்லிங்கத்திற்கு இவரை இழுத்துச் செல்வேன். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா, 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 ஹர ஹர
போதும் நிறுத்துங்கள் தேவி பார்வதி. வேதனை கொண்டிருப்பதேன்? வருத்தத்திற்குரியது யாதெனில், சிவன் மற்றும் சக்தி இணைவதற்கான இப்பயணத்தினில் தாங்கள் மட்டுமே வேதனை கொண்டிருக்கின்றீர்கள். மகாதேவராக தங்களின் குறையை மட்டும் நான் கேட்கின்றேன். ஓர் பதியாக, துணையாக தங்களுக்கு எவ்வுதவியும் புரிந்திட இயலவில்லை. கூறுவதை புரிந்து கொள்ளுங்கள் சுக்கிராச்சாரியரே. எங்களுடன் ஜோதிர்லிங்கத்திற்கான பயணத்தில் பங்கு கொள்ளுங்கள். அதர்மத்தின் பாதையை துறந்து விடுங்கள். தர்மத்தின் பாதைக்கு வந்து விடுங்கள். தாங்கள் செல்லுங்கள் நாராயணா. சென்று உங்கள் இறைவனுக்கு அபிஷேகம் செய்யுங்கள். தாங்கள் கூறியதை ஏற்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. எனது சக்தியை கொண்டு இந்த பிரபஞ்சம் முழுவதும் நான் பேரழிவை ஏற்படுத்துகிறேன். அசுர குலமே சக்தி வாய்ந்ததாக மாறிக்கொண்டிருக்கிறது. நினைவிருக்கட்டும், இந்த 12 ஜோதிர்லிங்கத்திற்கான பயணத்தில் பார்வதி ஏராளமான பரீட்சையை கடக்க வேண்டும். அதை எதிர்கொண்ட பிறகு இந்த பயணத்தை முடிக்க முடியாது என்ற எண்ணம் தானாக வந்துவிடும். அதையும் பார்க்கலாம். உனக்கான நேரம் வரும் சுயநலமே. ஏனென்றால் இந்த பயணம் தர்மம் மற்றும் அதர்மத்திற்கான எல்லையாக மாறும். பிரபஞ்சத்தின் சுழற்சியில் இது நிச்சயம் மாற்றத்தை கொண்டு வரும். ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவ. ஹர ஹர மகாதேவ. ஹர ஹர மகாதேவ. ஹர ஹர மகாதேவ. ஹர ஹர மகாதேவா. 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 ஹர ஹர மகாதேவ. ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவ. ஹர ஹர மகாதேவா. 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 ஹர ஹர மகாதேவா.
நீ செல் மகளே, நான் இவரை அழைத்து வருகிறேன். இல்லை, இங்கு மகாதேவர் வருவார். நம்மை சாந்தப்படுத்துவார். மகாதேவர் எங்களது இறைவன். அவர் முன்னிலையில் தலை வணங்கி வேண்டுதலை வைக்க வேண்டும். இவ்வாறு பிடிவாதம் கொள்வது தவறு. அவர் விருப்பப்பட்டால் நிச்சயம் இவரை குணப்படுத்துவார். பக்தனின் வேண்டுகோள் நியாயத்தின் பாதையில் இருந்தால் அந்த வேண்டுகோளை இறைவன் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆகையால் மகாதேவர் இங்கு வந்தாக வேண்டும். வாருங்கள் மகாதேவா, இவரை குணப்படுத்துங்கள். இல்லையேல் நான் உள்ளே வரமாட்டேன். சோமநாதத்திலிருந்து மல்லிகா அர்ஜுன ஜோதிர்லிங்கம் வரை செய்த பயணத்தின் காரணமாக தேவி பார்வதியிடம் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. சோமநாதத்திலிருந்து பயணத்தை துவங்கினார்கள் தன்னலம் கொண்டு. ஆனால் மல்லிகா அர்ஜுன ஜோதிர்லிங்கத்தை வந்தடைந்திட்ட பிறகு பொதுநலம் எண்ணுகிறார்கள். தூய சிவபக்தையானார்கள். வாருங்கள் மகாதேவா, இவரை குணப்படுத்துங்கள். அப்போதுதான் நான் உள்ளே நுழைவேன். மகாதேவருக்கு உன்னால் எப்படி கட்டளையிட முடியும்? மகாதேவா, ஒரு சிவபக்தர் இங்கு வேதனையில் இருக்கிறார். அவரை குணப்படுத்த தாங்கள் வந்தாக வேண்டும். எனது வரத்தை தாங்கள் தந்தாக வேண்டும் மகாதேவா. இல்லையேல் நான் உள்ளே நுழைய மாட்டேன் மகாதேவா. இது என்ன பிடிவாதம்? பக்தியில் மரியாதையின் எல்லையை கடக்க வேண்டாம். அவர் மகாதேவராவார். நாம் அவருக்கு இவ்வாறு கட்டளையிட இயலாது. நாம் உள்ளே செல்வோம். இவள் காரணமாக மகாதேவர் நம்மீது குரோதம் கொள்ளப் போகிறார்.